Hello everyone, welcome back to GRN channel. 200 price segmentல நாம இன்னைக்கு ரெண்டு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கோம். என்னோட ஓன் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் ரெண்டுத்தையுமே. இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்றத கீழே பிலோ கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து மீஷோ ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். மீஷோ ஆப்பில் இதே என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50 rupees கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஆஃபர்ஸ்லாம் போக இதுக்கு நான் வந்து 195 பே பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 சம்திங். ஃபஸ்ட் பாயிண்ட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேக்கிங். இந்த பாக்ஸோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட நல்ல ஸ்ட்ராங்கான பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்க்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கார்ட்போர்ட் நான் யூஸ் பண்ணலை. எதுக்காக அந்த கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கும் சீரியஸாக தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இந்த கார்ட்போர்டில் ஸ்டிக்கி பேப்பரோட ஒட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டிக்கர், அதை பீல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் கார்ட்போர்ட் பாருங்கள், இது ஸ்டிக்கர் தான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது நம்ம மேக் இன் இந்தியா ப்ராடக்ட், வால் கிளாக். ஆக்சுவலாக நான் வால் கிளாக் நிறையா ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்தா வாங்கலான்னு. ப்ரைஸ்லாம் வந்து மினிமம் 300க்கு மேலே தான் இருந்தது, தவிர எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ நான் தான் ஆன்லைனில் ட்ரை பண்ணேன். இந்த கிளாக் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு ட்ரையல் செக் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லுக். ஸோ இதில் வந்து நம்ம போத் ரயில்வே டைம் செக் பண்ண முடியும், நம்ம நார்மல் 12 hours டைமையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப ப்ளசண்ட்டான லுக், ரொம்ப டீசென்ட் லுக்காகவும் இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். நான் நேரில் பார்த்ததை விட ரொம்ப பெட்டராகவே இருக்குது. இந்த ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து ஒரு சின்ன ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன முள்லேருந்து ஒரு சின்ன ரவுண்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை டினோட் பண்ணுறது வந்து நம்ம ரயில்வே டைமை டினோட் பண்ணுவோம் அந்த ரவுண்டு உள்ள. ஸோ இப்போ வந்து 12 o'clock ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம 1 2 3 ஒன்ஸ் 12 முடிஞ்ச அப்புறம் 13 14 வந்து நம்ம அந்த ரவுண்ட்ஸ்குள்ளே இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற AA பேட்டரி போட்டாலே போதும். சரி, வாங்க இதை ஃபிட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அமேசானில் இருந்து வாங்கினது. இதோட ப்ரைஸ் 190. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா என்னை விட என் ஒய்ஃப் தான் கேட்கணும், ஏன்னா இது அவங்களுக்காக வாங்கின ப்ராடக்ட் தான். இதுவும் நம்ம செகண்ட் ப்ராடக்ட், ஒரு டிஷ் வாஷ் க்ளவுஸ். பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, லைஃப்லாம் எப்படி வரும்னு தெரியல. ஜஸ்ட் ஃபஸ்ட் லுக்கில் நல்லா தான் இருக்குது. ரப்பர் மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தான் ஃபீல் ஆகுது டெஸ்ட் பண்ணும்போது. இதை யூஸ் பண்ணி வெசல் க்ளீன் பண்ணுறதை நான் வந்து வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இது லாங் டைம் யூஸ் அப்போ எப்படி இருக்குன்றது நான் ஃபியூச்சர் வீடியோஸ் எதாவது ஒன்று நான் சொல்கிறேன். ஃபிட்டிங் வைஸும் இது நல்லாவே இருக்குது. ரப்பர் மெட்டீரியல்ன்றதால நல்லா கையில் க்ரிப்பாக ஃபிட் ஆகுது, லூஸாக இல்லை, நல்லா யூஸ்ஃபுல்லுங்க, நல்லா ஹேண்டியாக தான் இருக்குது.
ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ரப்பர் வந்து கரெக்டாக க்ரிப்பாக இருக்குது கைக்கு. இந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப குட் ஃபீல் கொடுக்குது. இது வாஷ் பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வீடியோ தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஷோ பண்ணுன்றதுக்காக இது காட்டுறது. ஜஸ்ட்டு டிஷ் வாஷரை லைட்டாக கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியதான். அப்படி தான் வாஷ் பண்ணுறாங்க. நல்லாவே க்ளீன் ஆகுது. இது நான்ஸ்டிக்குன்றதால அந்தளவுக்கு தெரியல. பட் நாங்கள் ஒரு பிளேட்டுமே க்ளீன் பண்ணி பார்த்தோம், அதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நாங்கள் 2 பேருன்றதால எனக்கு வந்து அதிக பாத்திரம் சேராது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 பிளேட்ஸ் தான் வரும். ஏதாவது குக் பண்ணுற ஜாமான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்கன்ற பட்சத்தில் இதோட லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷூராக இப்போ தெரியல, ஃப்யூச்சரில் தான் தெரியும். இந்த 2 ப்ராடக்ட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.